வணக்கம். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளோட கண்டினியூஷன் பார்த்துடலாம். ஆல்ரெடி 3 பாயிண்ட் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் 4th மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னா சிவிசி 1964 கொண்டு வந்தாங்க. எந்த குழு பரிந்துரை பண்ணாங்கன்னா சந்தானம் குழு. எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 11/2/1963. இது எப்படின்னா சுதந்திரமான தன்னாட்சி அமைப்பு, ஆனால் அரசியலமைப்பின்படியான நிறுவனம் அல்ல. 2003க்கு முன்பு வரை சட்டப்பூர்வ அமைப்பும் அல்ல. 2003க்கு அப்புறமா என்னாச்சுன்னா சட்டப்பூர்வமான தகுதி பெற்றுச்சு இந்த நிறுவனம். அதாவது எது மூலமான சிவிசி சட்டம் 2003. இதோட நோக்கம் என்னன்னா அரசு பொதுப்பணிகளில் ஊழலை தடுக்கிறது தான் இதோட நோக்கம். சிவிசியோட நோக்கம் என்னன்னா அரசு பொதுப்பணிகளில் ஊழலை தடுக்கிறது. நெக்ஸ்ட் ஆம்புஸ்மெண்ட். இது ஸ்காண்டினேவியன் நாட்டில் காணப்படும் குறைகள் அதிகாரி அமைப்பு. 1809 ஸ்வீடனில் தொடங்கினாங்க. உலகளவில் முதல் ஆம்புஸ்மெண்ட் எதுனா ஸ்வீடனில் தொடங்கப்பட்டது தான். அடுத்து 1966 இந்தியாவோட முதல் நிர்வாக சீர்திருத்த கமிஷன் தான் ஆம்புஸ்மெண்ட் போன்ற அமைப்பை நிறுவ பரிந்துரை பண்ணாங்க. 1966 தான் இந்தியாவில் ஆம்புஸ்மெண்ட் மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை பண்ணாங்க. அடுத்தது நியூசிலாந்தில் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பாராளுமன்ற விசாரணை கமிஷனர் அப்படிங்கிற இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. நியூசிலாந்துலேயுமே நார்வேல 1962 இந்த ஆம்புஸ்மெண்ட் இதை ஏற்றுக்கிட்டாங்க. 1962 இந்தியாவில் ஆம்புஸ்மெண்ட் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. மத்தியில் லோக்பால், மாநிலங்களில் லோக் ஆயுக்தா.